வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சிம்பிளி சரத் நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? என்னாச்சு? ஏதாவது விழுந்துருச்சா? தெரியல. இது வரும் ஃபுல்லா பார்த்தது. இது சும்மா ஸ்டார்டிங் காட்டுறான். என்னது இது? புதுசா இருக்கு. யாரா தங்குறாங்களா? யாரோ போறாங்கப்பா. இவங்க ஆளுங்க இல்ல, எனக்கு தெரிஞ்சு யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another பேய் வீடியோ. இன்னைக்கு நம்ம ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக சிட்டிக்கு நடுவில் இருக்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்குள்ள நான் கால் எடுத்து வச்சோடனே ஏதோ 1990s போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்துல கட்டப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அது. இப்போ இந்த இடம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. இந்த இடத்துல நிறைய அமானுஷமான விஷயங்களும் நடக்கிறதா சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க நிறைய மனநலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சைக்கோஸ்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. இங்க யார் வந்தாலும் அவங்க அட்டாக் பண்றதாகவும் பயன்படுத்துறதாகவும் இந்த மாதிரி நிறைய நியூஸ் போயிட்டு இருக்கு. இந்த இடத்த பத்தி எனக்கு நம்ம கூஸ் பம்ப்ஸ் மணி மூலியமா தெரிய வந்துச்சு. இவங்க வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல வீடியோ பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்தப்ப சைக்கோ கேப்சர் பண்ணியிருக்காங்க. இவங்களை அட்டாக்லாம் பண்ண ட்ரை பண்ணதுனால இவங்க எனக்கு சரியா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாம ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மணி எனக்கு இந்த லொகேஷனை பத்தி சொல்லியிருந்தாரு. உடனே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு கிளம்பி வந்துட்டேன். அந்த லொகேஷன் வந்து செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஸோ நம்ம மிஸ் பண்ணாங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க இருக்க மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண முடியுதா, இல்லை இந்த சைக்கோஸ் இருந்தா அவங்களை வந்து நம்ம நெருங்க முடியுதா, என்ன பண்றாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் தான் நாங்க கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். ஹாய் கைஸ், ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். இந்த லொக்கேஷன் வந்து நைட் நேரத்தில் வந்து ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் வரும்போது வந்து ஒரு சைக்கோ வரை கேப்சர் பண்ணியிருந்தோம். நாங்கள் 30-40 மினிட்ஸ் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா அவ்வளோவே ரொம்ப டேஞ்சரஸாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நாங்கள் இப்போ உள்ளே வரும்போதே எங்களுக்கு சின்ன சின்ன சவுண்ட்ஸ்லாம் யாரும் கேட்டுச்சு, ஆள் இருக்கிற மாதிரி. பட் பார்ப்போம் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ நான் நார்மலாக உள்ளே வரும்போதே எனக்கு லைட்டாக மைல்டாக சவுண்ட் கேட்டுச்சு. ஏன்னா ரொம்ப பெருசு. ஆனால் சொன்ன 1990 கட்ட மாதிரி இருக்குது பில்டிங்கு. 4 பேர் இருக்க கொஞ்சம் தைரியம். ஆனால் நான் எப்போ 3 பேர் வருவோம். அந்த எங்கள் 4 பேர் இருக்கும் சொல்லிட்டு ஒரு தைரியம், கான்ஃபிடென்ட். ஆனால் ஒரு சவுண்ட் கேட்குது. உள்ளவங்கலேருந்து கேட்டுட்டு தான் இருக்குது. ரொம்ப பழைய பில்டிங்கா இருக்கு கைஸ் இது. ஆனா இந்த பழைய ரேப்பரா எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. மணி வேற சொல்லிட்டு வந்தா ரொம்ப, நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ ரொம்ப ஆக்ரோஷமா இருந்த மாதிரி, கொஞ்சம் பயமா, கொஞ்சம் வேடா தான் இருக்கு ராகுல் சொன்ன மாதிரி. லைட் ஃபிளாஷ் கேமரா பார்த்துட்டு இருக்கேன். யாராவது நின்று கிராஸ் ஓரம் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. டக்குன்னு இலியூஷன் மாதிரி ஆகுது கைஸ். ஆகுது. பட் பார்த்துக்கலாம் என்ன நடக்க போகுது தெரியல. ஒன்றும் இல்லை ராகுல வா ஆசுரவா அந்த மாதிரி தான் உயிரோட வெளியே போகலாம். போகலாம். அவ்வளோ பேசலாம் பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம பேசும்போது சில சத்தங்கள்லாம் கேட்குது சுற்றி முற்றி. ஏதோ உள்ள நடக்கிற மாதிரியான மைக் சவுண்டா? இங்கிருந்து எங்களோட எக்ஸ்ப்ளோரிங் ஆரம்பிக்கிறோம். அந்த வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க. அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்க ஆரம்பிங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி ஆபத்தான இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு தான் மறக்காம உடனே இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நிறைய பேர் வீடியோஸ் வந்துட்டே இருக்க போது. இப்போ ரெடியா இருக்கீங்களா நீங்க? லெட்ஸ் கோ. தெரியல, ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். ஆனா அது கொஞ்சம் ரோட் டச்ல இருக்குதுனால. இதுக்கு பின்னாடி ஒரு பில்டிங் இருக்கு. அங்கதான் எல்லாமே நடக்கிறதா சொல்றாங்க. அங்கதான் நம்ம இப்போ போகவும் போறோம். என்னது இவர் வேற சேனல்ல அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்குள்ள வந்த எல்லாருமே அந்த சைக்கோ பார்த்துருக்காங்க.
கேட்டுச்சு ஏதோ கத்திர சண்டை இவர் இதெல்லாம் தனியா வருவேன்னு எப்படி இருக்கு பாருங்க. தனியா ஒருத்தரா அனுப்பலாம் சூப்பரா இருக்கும். உஷாரா இருக்கணும்டா. ஒன்னா வந்தா அவ்வளவுதான். ஒன்னா வந்தா பயம் இருக்காது. அவங்க கூட 4 பேர் இருக்காங்களா? எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி இடத்துக்குள்ள வரதே கஷ்டம் தான். ஏய் நம்ம சவுண்ட் கேட்ச் அலர்ட் நம்பர் இருந்துச்சு. கேஃப்ல தான் இருக்கும். பாத்துடா சுத்தி கண்டிப்பா நன்றாக இருக்கும் அவ்வளவுதான். தனியா பிரிட்ஜா சூப்பரா இருக்கும். ஆமா. ஒருத்தருக்கு ஒரு கேமரா கொடுத்து அனுப்பி விட்டுருலாம். தனித்தனியா போகணும். ஓகேவா பின்னாடி எப்பவுமே தண்ணி வச்சிருக்காங்க 4 தண்ணி இருக்கும். எப்பா என்னாச்சு? அவரு அப்பல இருந்து எதாவது கூப்பிடுறாரா? என்ன இடம் இது? வித்தியாசமா இருக்கு. கொடூரமா இருக்கு இந்த இடம். கேண்டீன் மாதிரியா? என்ன சவுண்டு கேட்டுச்சு. ஏய்ன்ற ஒரு சத்தம் கேட்டுச்சு. நம்ம உள்ள வரும்போது ஏய் அப்படின்னு ஒரு சத்தம் கிளியரா கேட்டுச்சு. நீங்க நோட் பண்ணீங்களா இல்லையா? அதான் அதற்றமா இருக்கு. இல்லடா அது இல்லை, அவங்க குடிக்கிறாருங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. மனநலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வயலண்டா இருக்காங்க. அவங்க இதோட எக்ஸ்ட்ரீமா தான் ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்றதா தான் அவங்க சொன்னாங்க. ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆளுங்க அப்படியா? என்ன பண்ணி சொல்றேன்? அங்க போற பலகாரங்களா இருக்கா? பாத்தியா? கடுப்பு தூங்குறதுக்கு ஏய் ஆமாண்டா சைக்கோ அவன் கன்ஃபார்ம் அவன் தான் அது. ஏய் 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 இதான் ஆபத்து. ஏய்னா கூட பரவாயில்ல, ஆள்லாம் பயம்தான். ஏதாவது பண்ணிட்டானா? என் முன்னாடி வர முடியுமா உங்களால? இப்போ நாங்க அவளை பார்த்துட்டோம். தயவுசெய்து முன்னாடி வாங்க. இதுனா உங்க ஹாஸ்பிட்டலா? உங்க ஆயா கட்ட ஹாஸ்பிட்டலா இது? ஏன் வர போறவங்களாம் பயமுத்துறீங்க? தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லைண்ணா. பின்னாடி ஓடுறாங்க. அப்படியா? அவங்க ஃபேன் அப்படின்னு. இவ்வளவு உப்பு இருக்கு இந்த இடத்துல. என்னது இது? உப்பு தானே, சால்ட்டு தானே? என்ன பண்ணுவாங்க? ஏய் நான் ஊருக்கு தான் சப்ளை போனாங்கன்னு சொல்ல மாட்டான். இது பாரு கேஸ் சிலிண்டர்லாம் இருக்குதுடா. மெதுவா போறாரு. நடந்து போனா வேற ஆளு. டேய் ரெண்டு பக்கம் மணி டாம் ஷோரா சொல்லுங்க, மொத்தம்லாம் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் பார்த்து ஒரு இந்த இடத்துல இந்த ஜனலை பக்கம் சொன்னல, அது வந்து ஷால் கட்டிட்டு போன மாதிரி இருந்துச்சு. முடியெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஒரு லேடி மாதிரி இருந்துச்சு. நிக்கிறாரு. எக்ஸ்டெண்டா இது நான் நினச்சி பாருடா, ஸ்டார்டிங்ல இப்படி லாக் ஆகும்னு. லேப் மாதிரியா? ஊசிலாம் செஞ்சு அவனே குத்திட்டு போதை என்ஜாய் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ரொம்ப யோசிக்காது, ரிலாக்ஸாக ஒரு பார்த்துக்கலாம். நம்ம 4 பேர் இருக்கோம். பார்த்துக்கலாமா? ஊசி குத்து போகலாம் மச்சான்.
கிரைண்டர் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆமா நீ பார்க்கறது பிங்க் பேன் மாதிரி இல்ல இது ஹாஸ்பிட்டல்ல அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது கேன்டீன் நினைக்கிறேன்டா இது. ஆனா ஓகே கேன்டீனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சொன்னல கேன்டீன். பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. ஒன்று கன்ஃபார்ம்னா ஒருத்தர் இல்லை, கன்ஃபார்ம் 2 பேர் இருக்காங்க. இல்லீகலாக அதை பண்ணுறாங்க. அதை ஒருத்தன் தான் மெயினாக இருக்கான். ஆனால் அவன் நார்மல் ஹியூமன் மைண்ட் செட்டில் கிடையாது. அவன் பார்த்தீங்களா மனுஷன் இல்லைனா ஒரு அசிஸ்டன்ட் ஒரு அவன் பார்த்த லுக்கு பார்த்தீங்களா? அவன் பார்த்த லுக்கு கொலை திரியில பார்த்தானா? அது ஒரு மாதிரி அவன் பயம் இல்லை, அவன் கண்ணில் பயம் இல்லை. என்ன டைலாக்கா பண்ணிட்டு இருக்காங்க. என்னது திடீர்னு பயமுறுத்தாது. எங்கிருந்து வந்து பில்லோ அது என்னது? ஒருத்தர் நடந்து போனாரு. அப்போ அது யாரு? ஒரு கருப்பு கலர்ல உட்கார்ந்துருக்குது. அதான் கேக்குறேன். ஏதோ கையில ஏதோ வச்சிருக்காங்கப்பா. ஓடிட்டாரா? ஓடிட்டாரு அதுக்குள்ள. பார்த்தீங்களா? அவன் ஒரு ஆம்பளை பொம்பளை. ஆம்பளையா பொம்பளையா? அதே ஷர்ட் மாதிரிலாம் போட்டுட்டு இருக்க ஷர்ட் மாதிரி இருக்கு. இந்த மெட்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு அவர் போன மச்சான் கையில வச்சு ஒரே அடி மண்டலே அடி கிட்ட தான் வந்தான். எங்க சுத்தி இருக்கா? பக்கத்துல தான் இருக்கானுங்க. சுட்டு போட்டாலும் ஃபீல் ஆகுதான். கண்டிப்பா ரவுண்ட் போட்டு போனாங்க தெரிஞ்சு. இரு அந்த பக்கம் 2 ட்ரெஸ் இருக்கு. என்னது? டேய் யாரா டேய்? பாத்து. ஆறு தெரியல. அவன் எங்க இருந்து அங்க போறான்? ரெண்டு பேருக்கும் மேல இருக்காங்கடா. 2 பேருக்கும் மேல இருக்காங்கடா. 2 பேருக்கும் மேல இருக்காங்க. உயிரோட ஆமா அவன் கண்ணு மட்டும் பாட்டு அடிக்கிறானா? ஏகே வாட்ஸ்மா. டேய் அப்படியே அதை கட்ட எடுத்துக்கோ. ரெடியா இரு. ஓடு. புடிங்க. எப்படி ஓடுறாங்க? காலர் தான். இந்த மாதிரி இருக்க சான்ஸ் இல்லை. தள்ளி விட்டாங்க. ரெண்டு பேர் தான் பாருங்க அங்க நிக்கிறாங்களே. டாக்டர் மாதிரி இருக்காரு கோட் போட்டுக்கிட்டு. புரியுதா? மாஸ்க்கு பின்னாடி ஏதோ ஒரு கருப்பா ஒரு உருவம் நிக்குது. ஐயோ முடிஞ்சு போச்சா? அதை ஏன்ப்பா அப்படி பண்றீங்க? ஐயோ நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பேய்னா கூட ஏதாவது தப்பிக்கலாம், இது பண்ணலாம். இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்கும்போது தான் பயமா இருக்கு. ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அவர் பார்க்கும்போது அந்த கெட்டப் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஒயிட் கலர் ஷர்ட் வந்து இந்த டாக்டர் லுக்கு மாஸ்க் எல்லாம் போட்டிருந்து பின்னாடி அதே கருப்பு கலர்ல இருக்குது ஃபுல்லா. ஒண்ணுமே மூஞ்சே தெரியல. ஒண்ணுமே தெரியல. அதுதான் இது ஏதோ மனுஷன் நிக்கிற மாதிரி இருக்கு. இவங்க வந்து சைக்கோவா இல்ல என்ன பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஏதாவது ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, ஒளிஞ்சிருக்காங்களா, இவங்க தேவையில்லாம உள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்களான்னு தெரியல. நெக்ஸ்ட் வேற என்ன? நிறைய பேர் இந்த மாதிரி இடத்துல தான் போய் ஒளிஞ்சுப்பாங்க. இந்த தப்பு பண்ணிட்டு இந்த மாதிரி இடத்துல தான் போய் ஏதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இந்த மாதிரி இப்போ ரொம்ப யூஸ் பண்ணாத ஒரு பில்டிங்ல போய் ஒளிஞ்சுப்பாங்க. போய் கூட்டமா போய் ஒளிஞ்சுப்பாங்க.
எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி கூட இருக்கலாம், யாருக்கு இந்த தெரியும். மாதிரி இடத்துக்குலாம் நம்மளாம் போக மாட்டோம். எனக்கு பயமா இருக்கு ஆமா பார்த்தாலே ஆமா இடத்த. ஐயோ! ஏன்னா ஒரு லைட்டும் இல்லாம அவங்க ஆ, பாட்டுக்கு எப்படி அப்படி ஓடுறாங்கதான் தெரியல. ஏன்னா இப்போ நம்ம லைட் இருந்தாலே போய் முட்டிப்போம் எங்கேயாவது. ஆமா. லைட் அது வச்சு கிளாஸ்லாம் போட்டு உடைக்கிற மாரி ஆமா இருக்கு. இதுல ஆமா எப்படி நடக்குறாங்க? வெளிச்சமே இல்லாம குத்திக்காது தெரியல கால். தெரியல அதான் என்னன்னு தெரியல. ஓ! பயங்கரமா இருந்துச்சு. ம். அடுத்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியும் என்னன்னு. நல்லா இருந்துச்சு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்